ராஜேந்திர சோழனின் ஆட்சிக் காலத்தில் சோழப் பேரரசு அதன் மிக உயர்ந்த உச்சத்தை அடைந்தது. நிர்வாக அமைப்புகளிலும் பரந்த வர்த்தக வலையமைப்புகளிலும் கலாச்சார சாதனைகளிலும் ஒரு உண்மையான பொற்காலமாக திகழ்ந்தது. அவரது நிர்வாகம் மிகவும் மேம்பட்டதாகவும் திறமையானதாகவும் இருந்தது. கிராமங்களில் சபைகள் மூலம் சுயாட்சியை அளித்தல், பெரிய அளவிலான நீர்ப்பாசன குளங்கள் அமைத்தல், மேலும் வலுவான நீதி அமைப்பு மூலம் மக்கள் நலனை உறுதி செய்தல் போன்றவற்றால் வலுப்படுத்தப்பட்டது. இந்த பொற்காலகட்டத்தில் சோழர்களின் பெரிய வர்த்தக கப்பல்கள் சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அரேபியா வரை பயணித்தன. மிளகு, குதிரைகள் மற்றும் பிற விலைமதிப்புள்ள பொருட்களை வர்த்தகம் செய்து பேரரசின் செல்வத்தை பெருக்கின. வணிகக் குழுக்கள் அல்லது வணிக சங்கங்கள் மிகுந்த செழிப்புடன் இயங்கின. அவை சோழப் பேரரசுக்கு அளவுக்கு அதிகமான செல்வத்தையும் பொருளாதார வளமும் கொண்டு வந்தன. இதனால் அது ஒரு அற்புதமான பொற்காலமாக உருவெடுத்தது. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் போன்ற அற்புதமான கட்டிடக்கலை நினைவுச் சின்னங்கள் ராஜேந்திர சோழனின் கலை ஆதரவு மற்றும் ஆழமான மதப்பக்தியின் உயர்ந்த அடையாளங்களாக உயர்ந்து நின்றன. இவை இன்றும் அதன் மகிமையை பறைசாற்றுகின்றன. அற்புதமான வெண்கலச் சிலைகள் உருவாக்கப்பட்டன. சைவ இலக்கியங்கள் பூமி சுழன்று செழித்தன. இவை சோழர்களின் கலாச்சார பாரம்பரியத்தை வளப்படுத்தி இன்று வரை நம்மை வியக்க வைக்கும் சொத்துக்களாக உள்ளன. ராஜேந்திர சோழனின் ஆட்சி தென்னிந்திய வரலாற்றில் ஒரு அழியாத மற்றும் மறக்க முடியாத முத்திரையை பதித்தது. அவரது சாம்ராஜ்யம் கலாச்சார மற்றும் பொருளாதார சக்தியாக என்றும் நிலை பெற்று நின்றது. அவரது சாம்ராஜ்யம் எதிர்கொண்ட பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சவால்கள், அவற்றின் விளைவுகள் மற்றும் பேரரசின் வீழ்ச்சி பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விரிவாகத் தொடரும்.